செய்வது இதயத்தின் ஏக்கமையா. ஆமாப்பா ஏசப்பா, உம்மோடு கூட இருக்கதாம்ப்பா எனக்கு ஆசை. ஆண்டவரே, என் ஆசையெல்லாம் நீங்கப்பா, என் அழகெல்லாம் நீங்கப்பா. உம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கணும் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுறவனா இருக்கணும் ஆண்டவரே. உம்முடைய பாதையில நடக்கிறவளா நாங்க இருக்க முடியாது ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறபடினால் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உருக்கமுள்ளவரா இருக்கிறபடினால் ஆண்டவரே உங்களை நாங்கள் உயர்த்துறோம் ஆண்டவரே. எங்களுக்காய் யாவையும் செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறபடினால் உம்மை நாங்கள் வாழ்த்துறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் எபெனேசர், நீர் இம்மானுவேல், நீர் எபெனேசர், நீர் இம்மானுவேல். எங்களோடு கூட இருந்தவர், இருக்கிறவர், இருக்க போகிறவர் ஆண்டவரே. எல் ஷடாய். ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நீர் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. சர்வத்தையும் உண்டாக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. உம்மால செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. செயல்களிலே வல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் வாழ்த்துறோம், வணங்குகிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. இயேசு போதும் ஆண்டவரே. இரக்கமுள்ள எங்கள் தேவன் மாத்திரம் போதும். தகப்பனும் தாயும் கைவிட்டால் கைவிடாத தேவன் என்று சொன்னீரே. நீர் போதும் ஆண்டவரே. நீர் எங்கள் ஆத்தும நேசரா இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய மகிமைக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களையும் இந்த ஆண்டவரே இந்த மகாபரிய பாக்கியத்திற்கு எங்களை ஆண்டவரே அழைத்திரே. மட்டுமா நடத்தி வருகிறீரே, இன்னும் நடத்த போகிறீரே, இன்னும் மகிமையாய் எங்களை வைக்க போகிறீர் ஆண்டவரே. அதுக்காக எமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த புதிய மாதத்துல தேவனுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கப்படுறதுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். லேவியர் ஆகமம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. அவருடைய உடன்படிக்கையை அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் கரங்களை உயர்த்தி ஒரு நிமிடம் நன்றின்னு சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்க போகிறீர். உடன்படிக்கை நிறைவேற்ற வல்லவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்பொழுது நின்ற வண்ணமாய் சங்கீதம் 32 நாம் மாறி மாறி வாசிப்போம். சகோதரன் ஜஸ்டின் அவர்கள் முன் வந்து வாசிக்க நாம் எல்லாரும் மாறி மாறி வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. Psalms 32. சங்கீதம் 32. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதலை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலைக்கு காத்து இரட்சணிய பாடுகள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலொழிய உன் கிட்ட சேராத குதிரை போலும் கோவேறு கழுதை போலும் இருக்க வேண்டாம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. உட்கார்முடைய அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. நீர் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்களை என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சொல், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டியவளை உனக்கு காட்டுவேன்.
உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான்களை கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்கள் நீங்கள் எல்லாரும் ஆனந்தம் விளக்கமிடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பது நமக்கு பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராம ஸ்தோத்திரம். இன்றைக்கு தான் இந்த ஆராதனைக்கு, இந்த அசம்சா காட் ஷார்ஜா தமிழ் சபைக்கு இன்றைக்கு தான் ஆராதனை முதலாக கலந்து கொள்கிறேன் என்று சொல்லி யாராவது விருப்பீங்களா? தயவு எழுந்திருக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் உங்கள் வாழ்த்தும்படியாக விரும்புகிறோம். ஹல்லேலூயா. இந்த சகோதரனை கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் இவர்களை இயேசு நாமத்திலே வரவேற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்னும் உங்களை மேன்மையாய் தேவன் வைப்பார். அப்படி நில்லுங்கள். உங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கும்படியாய் விரும்புகிற கர்த்தராமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரத்திலே தங்களை பிறந்த நாளை கொண்டாடுதான கர்த்தருடைய பிள்ளைகள் இருப்பீர்களா? தயவு செய்து எழுந்திருக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். உங்களை நாங்கள் வாழ்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த வாரத்திலே தங்களுடைய திருமண ஆண்டினுடைய நினைவுறுதான பிள்ளைகள் இருப்பீர்கள். தயவு செய்து எழுந்திருக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தராமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்ததாம் இந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கும்படியாய் சகோதரி டேவிட் அவர்கள் ஜெபிக்கும் போது நம்ம எல்லாரும் அவளை எல்லார் கரங்களை உயர்த்தி நம்ம ஆண்டவருடைய நாமத்தினாலே நாம் வாழ்த்தி அவளை ஆசீர்வதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்று மாறாய் இருக்கமுள்ள தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். அப்பா, நன்றி நன்றி கர்த்தாவே. தேவாதி தேவன், எங்கள் ஆராதனை உமக்கு சுகந்த பலியாக ஏற்றுக்கொண்ட கிருபைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். அப்பா அப்பா, ஆராதனை வேளையிலே என் தேவன் எங்களை விடுதலை ஆக்கினதற்காக உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இப்போது கர்த்தாவே புதிதாக வந்திருக்கும் ஆத்துமாக்களை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஐயா. என் தேவாதி தேவன் ஆவியானவர் தாமே அவர்களை கொண்டு வந்தீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் வந்தது நல்லது என்று கண்டு செல்ல அவர்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வந்து கர்த்தாவே ஆலயத்திலே நாட்டப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தரை முழு ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக எல்லா புதிய ஆத்மாக்களையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஐயா. இப்பொழுது கர்த்தாவே பிறந்த நாளை காண செய்த ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் கர்த்தாவே என் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் எல்லாவற்றிற்கும் போதுமானவராகும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து வழி நடத்தின கிருபைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆண்டிலே என் தேவன் உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க ஒவ்வொருவரையும் ஆவியானவர் கையில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. இன்னும் கர்த்தாவே கல்யாண நாளை வெட்டிங் டேவை கொண்டாடும் ஒவ்வொரு குடும்பங்களையும் கரத்தில் கொடுக்கிறோம் ஐயா. தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் 128ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் இந்த குடும்பங்களுக்கு கட்டளையிடும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் புதிய ஆண்டிலே ஒவ்வொருவரும் தேவனுக்கென்று எழுப்பி பிரகாசிக்க என் தேவன் ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. என் தேவாதி தேவனுடைய நாமம் மட்டும் இந்த சபையில் மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அப்படி ஜெப நிலையில் இருப்போம். விசுவாசத்தோடு அநேக ஜெப விண்ணப்பம் எழுதி கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நிமிடம் ஜெபிக்க போறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். எட்வர்டன் ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் உம்மை ஆராதிக்கும்படியாக என் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டி ஜீவனை கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சபையாக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வைத்த எல்லா விண்ணப்பங்களுக்கும் என் தேவன் பதில் கொடுத்து அநேக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறபடியால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சபையாக உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளில் ஆண்டவரே இன்று விடுமுறைக்காக தாயம் செல்லுகிற அருமையான சகோதரன் ஜஸ்டினுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாளைக்கு பிரயாணப்படுகிற சகோதரி மேரி லாரன்ஸ்காகவும் மகள் குளோரியாவுக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய பிரயாணத்தை என் தேவன் பொறுப்பெடுக்கும்படியாய் ஆண்டவரே உம்முடைய சமூகம் கடந்து போகும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்கள் கட்டளையிடுவார் சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய தூதர்களை அனுப்பி நீர் பிள்ளைகளை பாதுகாத்து நடத்தும்படியாய் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மன்றாட்டை